வணக்கம் நண்பர்களே, நம்ம தமிழ் சித்திரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பழமொழிகள் பகுதி 8. வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பழமொழி, ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னா என்ன? ஆலும் அப்படிங்கிறது ஆலமரத்தினுடைய விழுதுகளை குறிக்குது. வேலும் அப்படிங்கிறது வேப்ப மர குச்சியை குறிக்குது. அதாவது ஆலமரத்துடைய விழுதலையும் வேப்ப மரத்தினுடைய குச்சி இருக்கும் இல்லையா, வேலம் குச்சி அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். அந்த வேப்பங்குச்சியும் ஆலமரத்தினுடைய விழுதும் பல் துளக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. இன்றைக்கி நம்ம டூத் ப்ரஷ்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த பல் தூரிகைன்னு சொல்லக்கூடிய டூத் ப்ரஷ் இல்லாத காலத்தில் ஆலமரத்துடைய விழுதுகளும் குச்சிகளும் வேப்ப மரத்தினுடைய குச்சிகளும் தான் பல் துளக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. இந்த குச்சிகள் நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய பல்லானது ரொம்ப ரொம்ப உறுதியானதாக திடமானதாக இருக்கும். அதனால தான் அன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நல்லி எலும்பு கடிக்கிறதும் பாக்கு கடிக்கிறதும் பல்லால் உடைக்கிறதும் இதெல்லாம் அவங்களால செய்ய முடிஞ்சது. ஏன்னா ஆலமரத்துடைய குச்சியும் வேப்ப மரத்தினுடைய குச்சியும் பல்லை உறுதியாக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வேப்பங்குச்சியில் இருக்கக்கூடிய அந்த கசப்புத்தன்மை நம்ம பற்களில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை எல்லாம் அழிக்குது. அந்த குச்சியை நம்ம பயன்படுத்தி தேய்க்கும் போது நம்மளுடைய பற்கள் இன்னும் ஈறுகள் எல்லாம் பலமாகுது. இது அறிவியல் பூர்வமாகவும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. சரி, ஆலும் வேலும் பல்லுக்குறுதி இதை எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி நம்ம பல் உறுதியானதாக இருக்கோ அதே போல் நம்மளுடைய சொல்லும் உறுதியானதாக இருக்கணும். நம்ம சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, பல்லு போனால் சொல்லு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வாயில் இருக்கக்கூடிய பற்கள் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் போயிடுமா. அப்போது நம்ம வார்த்தை மதிப்பு மிக்கதாக இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வாக்கு செல்வாக்குடையதாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. அதுதான் நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதினா என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி அப்படிங்கிறதுல நாலும் அப்படிங்கிறது சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நாலடியாரை 4 அடிகளை உடைய நாலடியாரை குறிக்கிறது. இரண்டும் அப்படிங்கிறது 2 அடி உடைய திருக்குறளை குறிக்குது. அப்போ யார் ஒருவர் 4 அடியாரும் திருக்குறளையும் படிச்சிருக்காங்களோ அவங்க சிறந்த நல்ல வழியில் நடப்பாங்க. பெரியவர்கள் கூறிய சிறப்பான நல்ல வழிகளில் நடப்பாங்க. நல்ல விஷயங்களை நல்ல சொற்களை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதனால தான் நாலடியாரை கற்றவர்களும் திருக்குறளை கற்றவர்களும் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோடைய பொருள். அதாவது நம்ம இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறாங்க இல்லையா, வளவலன்னு பேசுகிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் யார் ஒருவர் திருக்குறளையும் நாலடியாரும் படிச்சிருக்காங்களோ அதன் வழி பின்பற்றுறாங்களோ அவங்களுடைய வாக்கு மதிப்பு மிக்கதாக இருக்கும். அவங்க ஒரு விஷயம் ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னா அதை யாராலையுமே மறுத்து பேச முடியாத அளவுக்கு அந்த கருத்தானது வலிமை வாய்ந்ததாக இருக்கும். ஆக ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டும் நாலடியாரும் திருக்குறளையும் கற்றவர்களுடைய சொல் உறுதியான சொல். இந்த பழமொழி உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.